இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினுதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கும் சர்வமத தலைவர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்று நடைபெற்றது. அம்பலாங்குடை இடாம்கொட பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். சுமத்ரா தீவின் வண்டாட்டி கடற்பகுதியில் 6.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவு. ஜெர்மனியின் ஆளும் கிறிஸ்டியன் ஜனநாயக கட்சியின் தலைவராக மீண்டும் அதிபர் ஆங்கலா மெர்க்கல் தெரிவாகியுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சர்வமத தலைவர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று நேற்று நடைபெற்றது. சர்வ மதங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கத்தின் வேலைத்திட்டத்திற்கு விசேட குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாகவும் இதன்போது ஜனாதிபதி தெரிவித்தார். பௌத்த சாசன, கிறிஸ்துவ மற்றும் இந்து அலுவல்கள் அமைச்சு ஆகியவற்றின் செயலாளர்களினால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி எழுதுமட்டுவாழ் பகுதியில் தனியாரின் விவசாய காணியொன்றிலிருந்து எரிகணைகள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த காணியில் விவசாய நடவடிக்கையை காணி உரிமையாளர் முன்னெடுக்கும் போதே இந்த எரிகணைகள் மீட்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். எரிகணைகளை மீட்கும் நடவடிக்கைகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. இப்பகுதி 1996 ஆண்டு காலத்தில் இருந்து 2012 ஆண்டு வரை ராணுவ அதிஉயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்டது. 2012 ஆண்டு காலத்தில் இப்பகுதி விடுவிக்கப்பட்டு மக்களின் மீள்குடியேற்றத்திற்கு அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அம்பலாங்குடை இடாம்கொட பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அம்பலாங்குடையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற முக்கொலை தொடர்பில் உறவினர்கள் சிலரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். தனிப்பட்ட தகராறு இந்த கொலைக்கு காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இடம் தொட மாதம்பி பகுதியில் நபர் ஒருவர் தாக்கப்படும் இந்த காட்சிகள் வர்த்தக நிலையம் ஒன்றின் சிசிடிவி கேமராவில் கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி பதிவாகியிருந்தன. சம்பவத்தில் படுகாயங்களுக்குள்ளான நபர் அண்மையில் உயிரிழந்தார். குறித்த சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்த வர்த்தக நிலையத்துக்குள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை மற்றும் 4 வயது பிள்ளை ஆகியோர் நேற்றைய தினம் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தனர். இந்த கொலை சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் வர்த்தக நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா கட்டமைப்பு செயலிழந்திருந்ததாக போலீசார் கூறினர். நேற்று முன்தினம் இரவு 9 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர், அவரின் மனைவி மற்றும் பிள்ளையை T56 ரக தன்னியக்க துப்பாக்கி மற்றும் 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியினால் சுட்டுக் கொலை செய்தனர். இந்த சம்பவத்தில் 35 வயதான இந்திக்க சொய்சா, அவரின் மனைவியான 27 வயதான தேவிகா சந்திரலதா மற்றும் அவர்களின் 4 வயது பிள்ளை ரந்திகடி சொய்சா ஆகியோர் இந்த சந்தர்ப்பத்தில் உயிரிழந்தனர். நீதவான் விசாரணைகள் பலப்பிட்டிய பிரதமர் நீதவான் ஆர் ஜாசிங்கவினால் நேற்று காலை முன்னெடுக்கப்பட்டன. பலப்பிட்டிய வைத்தியசாலையில் இருந்த சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் சில போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. 2 நபர்களினால் நேற்று முன்தினம் கிரிந்திவெல்ல நகரில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பணம் கொள்ளையிடும் விதம் அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் இவ்வாறு பதிவாகியது.
தற்போது வாழ்க்கையை வென்ற ஒருவர் தொடர்பிலான தொகுப்பு அடுத்து. ஜெயந்தி குருதும்பால சிறுவயதிலிருந்தே எவரெஸ்ட் மலை ஏறும் கனவு அவருக்கு இருந்தது. அவர் அது தொடர்பில் ஆய்வில் ஈடுபட்டு வந்தார். அவர் தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். இறுதியில் அவர் கனவை நனவாக்கிக் கொண்டார். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் எதனையும் சாதிக்க முடியும் என அவர் இந்த உலகிற்கு எடுத்து காட்டினார். இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு ஒருபோதும் தயங்க வேண்டாம். பிரதான அனுசரணை. முடியாது என்பதை தவிர்ப்போம். என்றும் சிறந்தவற்றையே உங்களுக்கு வழங்கிய ஆங்கர் நிறுவனமாகிய நாம் இன்று முதல் நாடு முழுவதும் மக்களுக்கு சிறந்த தகவல்களை கொண்டு நிரப்புவதற்கான நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளோம். குட் நியூஸை உங்கள் மத்தியில் பிரபலியம் அடைய செய்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவர் மத்தியிலும் நற்செய்திகளை பரப்பும் வகையில் குட் நியூஸ் பத்திரிகையை அறிமுகம் செய்துள்ளோம். நற்செய்திகள் மாத்திரம் அடங்கிய மும்மொழிகளிலான முதல் பத்திரிகை இதுவாகும். இந்த நியூஸ் பேப்பர் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது சொன்னா இதுல பாக்குறதுக்கு எல்லாம் நல்ல நல்ல விஷயமா இருக்கு. இந்த நியூஸ் பேப்பர் எல்லா இடத்துல போயிட்டு எல்லாம் நல்ல மக்கள் எல்லாம் இதை பார்த்து நிறைய சந்தோஷப்படாங்க. மிச்சம் சந்தோஷம். நலச்செழுமை மேன்மை அளிக்கும் ஆங்கர் வரலாற்றில் முதற் தடவையாக நற்குண முன்னேற்ற அமைப்புடன் இணைந்து இலங்கை மக்களை எதிர்காலத்தில் நற்சிந்தனைகளால் நிரப்பும் நோக்கில் இந்த பத்திரிகையை விநியோகிக்கின்றோம். இடைவிடாமல் முன்னோக்கி செல்லும் மக்கள் சக்தி. இன்னும் 100 நாட்களுக்கு வேகமாக முன்னோக்கிய பயணம். குருநாகல் கொப்பேகன மக்களுக்கான பாலம், மட்டக்களப்பு அக்குரானை கிராமத்திற்கு மின்சார வேலி, மாத்தரை தொட்டமுன கலங்கரை விளக்கம். மக்கள் சக்தி 100 நாட்கள் 2வது கட்டம். சுமாத்ரா தீவின் வண்டாட்டி கடற்பகுதியில் 6.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. எவ்வாறாயினும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படாத போதிலும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வானிலை தொடர்பிலான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். சுமத்ராவின் வண்டாச்சி கடல் பகுதியில் 25 கிலோமீட்டர் ஆழத்தில் இலங்கை நேரப்படி 3:33 மணி அளவில் 6.4 ரிக்டரில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதுவரையில் சுனாமி ஏற்படக்கூடிய வாய்ப்பு எதுவும் காணப்படவில்லை. எனினும் எமது திணைக்களம் மிகவும் அவதானத்துடன் கவனித்துக் கொண்டிருக்கின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மேல் வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இம்மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இலங்கைக்கு கிழக்கே பொத்துவில் கரையிலிருந்து கிட்டத்தட்ட 1050 கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடாவில் தாளமுக்கன் தற்பொழுது நிலை கொண்டுள்ளது. இது மேலும் தீவிரமடைவதுடன் வடமேற்கு திசையினூடாக நகரக்கூடும். காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை, மட்டக்களப்பு, ஹம்மாந்தோட்டை ஊடாக காலி வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். Hotline 0114 896 896 www.news